பேங்க்ல கடன் வாங்கினதுக்கு அப்புறம் தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடு தெருவுக்கு வந்துருவீங்க. அது தனிநபர் கடனா இருந்தாலும் சரி, வீட்டு கடனா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் லோனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் வாங்கின கடனை அடைச்சிட்டேன் எப்பாடான்னு சொல்லி மூச்சு விட்டுட்டு பேசாம இருந்தீங்கன்னா உங்க சோலி முடிஞ்சது. முழுமையா லோன் முடிஞ்சதுக்கான இந்த 5 டாக்குமெண்ட பேங்க்ல கேட்டு வாங்கிக்கோங்க. முதலாவது பாத்தீங்கன்னா NOC சர்டிபிகேட், அதாவது தடையில்லா சான்றிதழ். இரண்டாவதா பாத்தீங்கன்னா லோன் க்ளோசர் லெட்டர், அதாவது கடன் முடிஞ்சதுக்கான கடிதம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஃபைனல் ரீபேமெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது இறுதியா திருப்பி செலுத்தக்கூடிய அறிக்கை. நாலாவதா பாத்தீங்கன்னா ரிலீஸ் கொலாட்ரல் லெட்டர், அதாவது அடமானம் வச்சதை திரும்பி பெறுவதற்கான ஆவணங்கள். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட், அதாவது அசல் கடன் ஆவணம். இதை உங்களுக்கு தர மறுத்தாங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்குடைய புகார் எண்ணுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட தெரிவிச்சிருங்க. என்னுடைய வேலை இந்த தகவலை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். உங்களுடைய வேலை கஷ்டப்பட்டு பணத்தை அடைச்சவங்க யாருமே நடுத்தெருவுல வராம இருக்கிறதுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த லோனை பத்தி நான் சொல்லாத ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தனா கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.